ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குடியில் வெத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். பொடி போட்ட வெத்த குழம்பு தான் பண்ண போகிறேன். நான் வந்து சுண்டக்காய் வெத்தெல்லாம் நல்லெண்ணெயில் வறுத்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டேன். அது கூடயே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெத்த குழம்புக்குன்னு ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து லேசாக எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொடி எல்லாமே எண்ணெயில நல்லா வறுபட்டுருச்சு. அது கூடயே கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துப்போம். ஒரு 10 நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுலயே நான் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள்லாம் போட்டுட்டு உப்பையும் சேர்த்துப்போம். ஒரு 10 நிமிஷம் போல நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கொஞ்சமா வெள்ளத்தையை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான திருநெல்வேலி சைடு பொடி போட்ட வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேனல் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.